வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா தெய்வமே 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 சூர்யா தம்பி எப்படி இருக்கீங்க? சூர்யா தம்பி வணக்கம் வணக்கம்மா 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 அம்மா பாரதியம்மா வணக்கம்மா 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 வணக்கம்மா. ஐயோ என் தெய்வங்கள்லாம் வந்துருச்சு, என் தெய்வங்கள்லாம் வந்துருச்சு. அடியே என்னடி பாத்துட்டு இருக்க, போய் காலில் விழுடி. பொடி பொடி போமா. ஏன்பா ராஜாங்கோ, என்ன இது? என்னங்க இவன்? எல்லாரும் எங்களை மன்னிக்கணும், நாங்க வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஐயோ தெய்வமே தெய்வமே என்ன வார்த்தை பேசிட்டீங்க? எங்க முன்னால நீங்க கையெடுத்து நிக்கலாமா? அது அடுக்குமா? இந்த ஆத்தா என்ன சும்மா விடுவாளா? நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு? நீங்களே யாரும் வரல, உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் வரலன்னதும் நீங்க வரலன்னு நினைச்சுக்கிட்டு. என்ன தர்மகத்தா நீங்க? நான் தான் அப்பவே சொன்னேனே, தலபார அடிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் வானா ஆத்தா பாத்துட்டு இருக்கறா, இதெல்லாம் தப்புன்னு நான் சொன்னேன். தெய்வங்கள்லாம் வந்துருவாங்கன்னு நம்பி சொன்னேன். நீங்க தான் யாருமே கேட்கல. என்ன ராஜாங்கம், என்ன பேசுறீங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயா, உங்க யாரையும் காணனதும் நல்ல நேரம் போயிடக்கூடாதுன்னு இந்த வருஷம் மரியாதைய ராஜாங்கத்துக்கு கொடுக்கலான்னு ஏற்பாடு பண்ணிட்டோம். அருணாச்சல ஐயா குடும்பமும் தில்லைராஜா ஐயா குடும்பமும் எங்களை தப்பா நினைச்ச கூடாது. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? உண்மையாவே இது எங்களுக்கு சந்தோஷம்தான். அதுவும் இல்லாம நம்ம ராஜாங்கத்துக்கு ஊர் மரியாதை கிடைக்குதுன்னு சொன்னா நாங்கெல்லாம் யாரு என்ன சொல்ல போறோம் சொல்லுங்க? இப்ப மட்டும் என்ன, நீங்க முடிவு பண்ண மாதிரியே ஊர் மரியாதையே ராஜாங்கத்துக்கே கொடுத்துருங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னன்னு சொல்றீங்க? சரியா சொன்னமா, அதுக்கான எல்லா தகுதியும் ராஜாங்கத்துக்கு இருக்கு. அப்படியே பண்ணிடலாமே. ஐயா என்ன பாவி ஆக்கிட்டாதீங்க. இது நடக்காது ஐயா, இது ஒரு நாளும் நடக்காது. உங்க குடும்பமும் தில்லையா குடும்பமும் முன்னேற உங்க தடம் பார்த்து பின்னாடியே வரவங்க நாங்க. ₹1 கொடுத்தா இந்த ஆளு 9 ரூபாய்க்கு நடிப்பாரு. அதுக்கு இல்ல ராஜாங்கம், ஆரம்பிச்சுதா தடங்கள் பண்ண வேணான்னு தான் சொல்றேன். பரவாயில்லப்பா, ஊர் மரியாதை ஏத்துக்க. முடியாது ஐயா, முடியாது. அந்த பாரத்தை சுமக்க நான் ஆள் இல்லையா? நீங்க சாமியை சுமக்கிற தேரு, நான் தேருக்கு அடியில போடுற தடி. அப்படிதான். அதுக்கு மேல எனக்கு பேச தெரியலையா? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன்யா, நான் நேத்தே சொன்னேன், கடைசி நிமிஷத்துல ஐயாவும் அம்மாவும் வந்துட்டா மரியாதை அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு. அப்பதான் நான் ஒத்துப்பேன்னு சொன்னேன். சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? சொல்லுங்க 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 எல்லாரும். அந்த வார்த்தையை நான் சொல்லல, இந்த ஆத்தா என் நாக்குல உட்கார்ந்து சொல்ல வச்சிருக்கா. நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா? என் தயம் வந்துச்சு பாத்தீங்களா? என் குலதயம் வந்துருச்சு பாத்தீங்களா? என் மணியார சொல்லியா? நான் சொன்னா இல்லையா? ஏன் வாய மூட்டு சும்மா இருக்க? சொல்லியா? ஆமாங்கய்யா, அந்த கண்டிஷனுக்கு நாங்க சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மரியாதை ஏத்துக்க ராஜாங்க சமைச்சார். ஆமாங்கய்யா. ஐயா, ஆத்தால கும்பிட்டுட்டு நீங்க இந்த மரியாதையை ஏத்துக்கணும். சரி கொடுங்க, ஏத்துக்கிறேன். பூசாரி ஐயா, சடங்க பண்ணுங்க. சரிங்க ஐயா.
தொட்டு கும்பிட்டுக்கோங்கம்மா. ஐயா, செங்கோலை ஐயா கையில கொடுத்துடலாம். ஆ. குடு 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 குடு. ஐயா இந்தாங்க வாங்கிக்கங்க. தெரியாம நீ வாங்கி கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டேன். என்னண்ணே போனேன்.